பார்வதிக்கு கோவம் வந்தா என்ன வேணா பண்ணுவாங்கன்னு தெரியும், அதுக்கு நீ இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலா கமருதீன் தொட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஆகி அது இவ்வளவு நாளா போயிட்டு இருக்குல்ல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த வீடியோ தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால செம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் தான் நடந்தது. அதாவது இந்த தீபக், பிரியங்கா இவங்க எல்லாம் வெளியே போனாங்க, மஞ்சரி இவங்க எல்லாம் வெளியே போகும்போது அவங்க போனதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஓகே இவங்க வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ கொஞ்சம் ரியலைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என் கோவத்தில் தான் எல்லாமே மாறுது அப்படின்னு நான் கூட சொன்னேன். ஓரளவுக்கு பார்வதி இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாங்களே, இதுக்கப்புறமா திருந்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோல. ஆனா அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கல, இப்பதான் பார்த்தேன். சோஷியல் மீடியால எடுத்து போட்டு கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கமருதீன் அந்த வீடியோ பார்த்ததுனால ஒரு ஒப்பீனியன் முதல்ல சொல்லிடுறேன். கமருதீன் மட்டும் இது, அதாவது இது எல்லாம் தெரிஞ்சு இதுக்கப்புறமும் கூட சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி பழகிட்டு இருக்காருல்ல, அதை பார்க்கும்போது யோ கமருதீன் யார் தான் நீனு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா உன் மேல வச்ச குற்றச்சாட்டு அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. ஆக்சுவலா உனக்காக உன்னோட ஃபேன்ஸ் வெளியே எடுத்து போட்டு பார்வதி அடி அடி அடிக்கிறாங்க, நீ என்னன்னா கூடயே சுத்திட்டு இருக்கியா மறுபடியும் ஒட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னோட கோவத்தில் தான் நான் எல்லாமே நடக்குது, கோவத்தில் திவாகர்கிட்ட போயிட்டு கமருதீன் என்ன தொட்டுட்டான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அவங்க சொன்னது என்னன்னா கோவத்தில் தான் திவாகர்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் ஒரு சண்டை போட்டான், சரி அவன் என்ன ஒன்று ஆக்சுவலாக லவ்ல இந்த மாதிரி ஒரு டாப்பிக்ல சண்டை போறான். அவன் சண்டை போட்டது ஒரு டாஸ்க்ல, அந்த டாஸ்க்ல சண்டை போடுறானா அதை எடுத்துட்டு வந்து பர்சனலா அவன் கூட அவன் பழகினதை வச்சு அவனை வந்து அவன் என்ன தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு அலிகேஷன் வைக்கிற. அது எவ்வளோ பெரிய ஒரு உமன் கார்டை நீ தூக்கிட்டு இங்கே வந்து திவாகர் கிட்ட வந்து ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். அப்போ உனக்கு கோவத்தில் என்ன வேணா சொல்லுவியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோல நான் கூட சொல்லியிருந்தேன், பிரஜன் வந்து பார்வதி தொட்டதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னல. இப்போ என்னமோ தோணுது அதெல்லாம் அதிகம்லாம் இல்லை, கரெக்ட் தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அவங்க சொல்றது ஒன்று ஒன்று பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலாக அமித் கிட்ட தான் உட்காந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அமித் வந்து பார்த்தீங்கன்னா யாரு சொன்னாலும் நல்லா காது குத்து கேட்குற. அப்படி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்வதி அமித்தை பக்காவாக யூஸ் பண்ணுறாங்க. சொல்ல இல்லைங்க, ஏன்னா திவாகர்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஆள்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசினா திருப்பி அந்த ஆள் 10 வார்த்தை பேசுவாப்ல. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து முட்டிக்கும். அப்படி தான் பார்வதிக்கும் திவாகருக்கும் கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் அமித் கூட உட்காந்து பேசினாங்கன்னா நல்லா ஊங்கொட்டுறாருங்க. ஆக்சுவலாக அமித்தை வச்சு செம்மையாக டைம் பாஸ் பண்ணலாம் போல, எல்லாத்தையும் கேளுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதனால தான் அமித் மேலே காண்டாவது. அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது, வெளியிலேருந்து வயல்காலில் பார்த்துட்டு தானே போனீங்க நீங்கள். ஆக்சுவலாக கமருதீன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சது, ஒரு கோவத்தில் அந்த பொண்ணு சொல்லிட்டேன் கமருதீனை வந்து என்ன தொட்டான், அவன் வந்து இந்த மாதிரி தப்பா தொட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்லுது. இதை வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஊங்கூட்டிட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க யாரு சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் சொன்னேன், நீங்க கேம் விளையாட போனீங்களா இல்லை உள்ள போயிட்டு நான் அமித்ன்ற ஒரு ஆள் வந்து நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்குது. அங்கேயே பட்டுன்னு கேட்கணும், ஏமா கோவத்தில் என்ன வேணா பேசுவேன் நீ, ஒருத்தனை வந்து இந்த மாதிரி அவ்வளோ அவன் மேலே அவ்வளோ ஒரு அலிகேஷன் வச்சிருக்கேன், இத்தனைக்கும் அவன் கூட பிடிச்சி தான் பழகினேன், அந்த பைத்தியக்காரனும் பிடிச்சி தானே பழகின 10 வாட்டி கேட்கறான். கேட்டுட்டு எல்லாம் சண்டை போட்டுட்டு திருப்பி வந்து பார்வதி வந்து லைட்டாக தொட்டோன்னு அப்படியே கரைஞ்சிடறான்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி ஓகே பார்வதி அப்படின்னு நம்ம திருப்பி. ஆக்சுவலாக கமருதீனுக்கு பார்வதி பற்றி எல்லாமே கிளீனாக தெரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்களா, இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு எப்படி உனக்கு பின்னாடி குத்தி இருக்கு, திருப்பி உன்னை வந்து சமாதானப்படுத்தும் போது எப்படிலாம் உன்னை சமாதானப்படுத்துன்னு எல்லாமே ஒரு வாரம் ஃபுல்லாக வைல்ட் கார்டு உள்ள வந்து இந்த ஒரு வாரத்தில் கமருதீனுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பேசணும்னா அப்படியே டோட்டலாக கரையிற, அப்படியே மாறுறனா, அப்போ உனக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படின்றத இங்கே கேள்விக்குறியா இருக்கு. என்ன ப்ரோ கமருதீனுக்கு பிடிச்சிருக்கு போய் பழகிறான், அது என்ன ப்ரோ தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அவன் பிடிச்சிருக்கு பழகிறான் அப்படின்றது இல்லை ப்ரோ. அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பார்வதி வந்து இப்போ அவனை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுனால கூட வச்சுட்டு இருக்கான். இதுதான் ஒரு ஒஸ்டான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பக்கத்தில் இப்போ எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க, அவன் உட்காரதை பார்க்கும்போது எனக்கே காண்டாவது. ஏன்டா உன்னை பற்றி அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சு அந்த பொண்ணு வந்து பண்ணது தப்புன்னு சாரி கேட்டுச்சு, ஓகே. ஆனால் இப்போ என்ன சொல்லுது, ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன், நீ பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கோவத்தில் சொல்லுதுன்னா நாளைக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காரீங்களே, வேற ஏதாவது இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நாளைக்கு கமருதீன் இப்போ இந்த வீட்டுக்குள்ள கமருதீனும் பார்வதியும் திருப்பி அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? திருப்பி கண்டிப்பாக ஒரு நாள் அடிச்சுக்க தான் போறாங்க. அப்போ இதோட பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு, அவன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு சொன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலாக இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னதான் கேமரா இருந்தாலும் அவன் அங்க இதை பண்ணிட்டான் இங்கே இதை பண்ணி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சா அங்க பேரு கெட்டு போறது யாரு? கமருதீனுக்கு தான். நம்மளே என்ன நினைச்சோம், அவன் தொட்டுட்டான்னு சொல்லும் போது ஆக்சுவலா அப்போ வந்து ஓகே, அப்போ ஏதோ நடந்திருக்கு போல, ஜெயிலில் ஏதோ சம்பவம் ஜெயிலில் 2 பேர் அப்படி இப்படி தான் இருந்தாங்க. ஆனா வந்து அது அப்படி இப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு அப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்மளே பார்த்தோம். அதை இருந்தாலும் அது ஒரு குற்றச்சாட்டு நினைக்கும் போது என்ன நினச்சோம், ஓகே கமருதீன் அப்போ ஏதோ தொட்டுறக்காம் போல, அதாவது லைட்டாக இந்த கைக்கு பட்டிருக்கு போல, அதனால தான் என்ன இருந்தாலும் பார்வதி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னா அப்போ கண்டிப்பாக ஏதோ இருக்கு போல அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ பார்வதி வாயிலேருந்து வார்த்தை வரும்போது தான் தெரியுது அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பர்சனல் காண்டில் அப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆக்சுவலாக நீ உன்னை தொடாத ஒருத்தனை உன்னோட காண்டில் தொட்டுட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ நான்
இன்னைக்கு வந்து பிரச்சனை தொடுற, நாளைக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ தொட்டுட்டு இப்போ பேசி பழகிட்டு நாளைக்கு பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா எப்படி எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இது என்னோட கருத்து இல்லை. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்படி தான். அந்த செகண்ட் ப்ரோமோ இருக்குல்ல, அந்த ப்ரோமோட கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க, இப்படி தான் இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவரா ரியாக்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அப்படி இல்லைங்க. எனக்கு என்னமோ ரியாக்ஷன் வந்து மக்கள்கிட்ட இருந்து வரது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் இதை பேசுகிறாங்கன்னு இல்லை. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணாதவங்க, பார்வதி ஏட்டர்ஸ், பார்வதி ஓகே பிடிச்சிருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பார்வதி ஸ்டேட்மெண்ட் தப்பு, அவங்க கோவத்தில் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப தப்பு, எனக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னு சொன்னது கூட இனிஷியலாக ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே அவங்களுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருக்கு, அதனால இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தான் இனிஷியலாக சொல்லிட்டு இவ்வளோ நாள் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுடா, நீ இந்த மாதிரி தொடர மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கமருதீன்கிட்ட சாரி எல்லாமே கேட்டது. ஆனால் இப்போ நான் கோவத்தில் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா அப்போ டேரெக்டாக நான் பொய் சொல்லியிருக்கேன், உன்னை காலி பண்ணுறதுக்கு நான் உமன் கார்டு எடுத்து உன்னை காலி பண்ணுறதுக்கு நான் பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கமருதீன் கேட்டானா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன மானங்கிட்ட எனக்கு வாயில் நல்லா வருதுங்க, இவ்வளவும் பண்ணிட்டு திருப்பி கூட போய் உட்காந்துருக்கான் பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், கமருதீன் பார்வதி விட்டு கொஞ்சம் விலகி வந்தாலே உண்மையிலே ஒரு கேம் வந்து நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக யாரு கூட எதுக்கு செட்டு சேர, முதல்ல உனக்கு கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணுமா, ஒன்று அரோரா கூட இருக்கணும், இல்லை பார்வதி கூட இருக்கணும், பார்வதி இல்லையா அரோரா கூட இருக்கணும். இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் கூடி இது அதுதாங்க எனக்கு இந்த அவங்க பேர் என்னது, அதை வெளியே போனாங்களேங்க ஒருத்தவங்க பயங்கரமாக பேசிட்டு, ஆதிரை சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அவன் வெளியே வந்து இப்படி தான் அப்படின்றது. அது நிறைய பேருக்கு அது உண்மையும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறது கமருதீன் தான். ஏன் உன்னால் இருக்க முடியாதா, ரெண்டு பொண்ணுங்கிட்டே உன்னால் பேசாமல் இருக்கவே முடியாது, பசங்க கூட உன்னால பேசிட்டு இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி பேசியே ஒருத்தன் வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது யாருன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஏன்னா எவிக்ஷன் ப்ராசஸ் அப்டேட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அது யாருன்னு டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசின எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தது, அதாவது வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தோன்றதை மறந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அப்படியே பெண் மோடுக்கு போயிடுறது. இந்த விஜய் சித்து விளாக்ஸ்ல சொல்லுவாங்களே பெண் மோடு அப்படின்ற அந்த மாதிரி தான். நாங்கள் பார்த்தோன்னா பெண் மோடுக்கு போயிடுது. பார்வதியை பார்த்தோன்னா இந்த பக்கம் பெண் மோடு, அந்த பக்கம் அரோரா பார்த்தோன்னா அரோரா பக்கம் பெண் மோடு. அரோரா கூட சண்டை போடுவாருங்க. சண்டை போட்டு ஒரு வாரங்கள் என்ன பண்ணுவார், பார்வதி கூட பழகுவார். பார்வதி கூட சண்டை போட்டால் அடுத்த வாரம் ஃபுல்லாக அரோரா கூட பழகுவார். இப்படி தான் இருந்தது. இப்போ என்னன்னா அரோராவும் பார்வதி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன்னா வைல்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வச்சு செஞ்சுட்டாங்களே, அதாவது அரோராவையும் வந்த நாள்லேயே அடிச்சிட்டாங்க, பார்வதியும் அடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஆமாம் என்னையும் அடிச்சிட்டாங்க உன்னையும் அடிச்சிட்டாங்க, பார்த்தல அவங்கள விடக்கூடாது, வாங்க நம்ம டீம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒன்று சேர்ந்ததுனால கமருதீனுக்கு பிரச்சனை இல்லை. சே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை, நான் ரெண்டு பேரும் கூட ஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு யார் மேலே இருக்குன்னா கமருதீன் மேலே தான் இருக்குது. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா திருப்பி பழகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, பழகிறது மீன்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், திருப்பியும் அந்த கொஞ்சம் க்ளோஸாக பழகிறது எனக்கு தெரிஞ்சு அது தப்பு அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாக எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த இடத்துல அமித் வந்து கேட்டிருக்கணுங்க, இதை கேட்டுட்டு ஏமா என்ன, அதாவது அவர் ஒரு ரியாக்ஷனாக சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி கோவத்தில் எல்லாமே பண்ணுறேன் நான், இந்த மாதிரி தான் அவன் மேலே ஒரு விஷயத்த சொல்லிட்டு கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கேயே நிறுத்தி, ஏமா பார்வதி நீ சொல்கிறது எல்லாம் ஓகே, கோவத்தில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அங்கே உங்களோட கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் சொல்லணும்ல. இப்போ எல்லாருமே அமித்தின் தான் சேர்த்து அடிக்கிறாங்க. உட்காந்து கேட்டுட்டு இருக்கியே பெரிய மனுஷன் மாதிரி, அந்த பொண்ணு கோவத்தில் இந்த மாதிரி ஒருத்தனை தப்பா சொல்லிட்டேன், அவன் என்னை தொட்டுட்டான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுது, நீ வெளியே பார்த்துட்டு தானே போனேன். ஸோ அது வந்து அங்கேயே இல்லை பார்வதி நீ பண்ணது தப்பு, அது பண்ணது தப்பு தான் அவங்களும் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கோவத்தில் என்ன இருந்தாலும் இந்த ஒரு இதை மென்ஷன் பண்ணக்கூடாது. அது எப்படி கோவத்தில் சொல்லு, ஒருத்த மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற, அதுவும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம், நெக்ஸ்ட் டைம்ல இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கணும், அதை வச்சிருக்கணும். ஆனால் அமித் அங்கே வைக்கவே இல்லை. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஊமை கொட்ட மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதனால தான் அமித்தை போட்டு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கான்வர்சேஷனை பொறுத்த வரைக்கும் கமருதீனை பத்தி இந்த மேட்டர் சொன்னாங்களே, இது வந்து பார்வதி இந்த மாதிரி பேசுறது வந்து ஓகே, என்ன இருந்தாலும் அவங்க திருந்திட்டாங்க, அதனால அவங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறாங்க, ஓகே தான் ப்ரோ அப்படின்றீங்களா? இல்ல என்ன இருந்தாலும் இப்போ அவங்க கோவத்தில் பண்ணணும்னு சொன்னது தப்பு தான், கோவத்தில் இப்போ என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றது தப்பு தான்றீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.